அனைவருக்கும் சித்தர் வாக்கு பாலசிஸ்டர் பாலஜனா சிறந்த தமிழ் புத்தாண்டு பராபவ ஸ்ரீ பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஆண்டு எல்லாருமே சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியம் நிச்சயமா உறுதியா. இது ஒரு பரபரப்பான ஸ்ரீ பராபவ ஆண்டு. ஸ்ரீ பராபவ ஆண்டு வந்து எல்லாருமே பரபரப்பா விறுவிறுப்பா, எல்லாருமே பரபரப்பா விறுவிறுப்பா ஒரு நல்ல தொழில், வேலை வாய்ப்பு, தொழில், உத்தியோகம், வருமானம், பொன் பொருள் சேர்க்கை அனைத்து யோகங்களும் பெறக்கூடிய ஒரு பரவசமாகக்கூடிய ஒரு பராபர ஆண்டு. அனைத்து யோகங்களையும் இந்த ஆண்டு வழங்க போகிறது உங்களுக்கெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு விறுவிறுப்பான ஆண்டு, எல்லா யோகங்களும் பெறக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு அமைகிறது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த புத்தாண்டு எதற்காக நமக்கு பிறக்கின்றது? இந்த புத்தாண்டு நமக்கு எதற்காக இந்த புத்தாண்டு பிறக்கிறது? எது நமக்கு நடக்க வேண்டும், எது நமக்கு நடக்க கூடாது, எது நமக்கு நடக்க வேண்டும், எது நமக்கு நடக்க கூடாது, என்ன நல்லது நடக்கும், என்ன கெட்டது நடக்கும், கெட்டது நடக்காமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எதை செஞ்சா நல்லது, எதை செய்யக்கூடாது, எப்படிப்பட்ட நல்ல யோகம் நமக்கு அமைய போகுது, எதை நோக்கி நாம பயணிக்கணும், இந்த காரியத்தை செஞ்சா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இப்படி எல்லாம் உங்க எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டுல பார்க்க போறோம். புரியுதுங்களா? முக்கியமா உங்கள் வெற்றி எதை நோக்கி பயணிக்கிறது, உங்கள் லட்சியங்கள் என்ன, உங்கள் சாதனைகள் என்ன, உங்க மனசுல பட்ட வேதனைகள் எப்ப தீரும், உங்களுக்கு நல்ல உத்தியோகம் எப்ப கிடைக்கும், நல்ல கல்யாணம் எப்ப முடியும், புத்திரபாக்கியம் எப்ப கிடைக்கும், சொத்து சுகம் எப்ப வாங்கலாம், எப்ப வீடு கட்டலாம், இப்படி எல்லாம் இந்த புத்தாண்டுல என்னென்ன யாருக்கு என்னென்ன யோகங்கள் நடக்க போகுதுன்றத இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்கும் சிறப்பா பார்க்க போறோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது பெண்களுக்கு ஒரு சிறந்த சாதனைக்குரிய ஆண்டாக அமைய போகின்றது. பெண்கள் சாதனை புரிய ஆண்டா, மிகப்பெரிய சாதனை, உலக சாதனை, பெண்களுக்குரிய உலக சாதனை செய்யக்கூடிய பெண்கள் ஆண்டாக அமைய போகிறது. அது மட்டும் இல்ல, ஒரு எல்லாருக்குமே ஆண் பெண் எல்லாருக்குமே ஒரு ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், மிகப்பெரிய தொழிலை தொடங்கலாம், மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கலாம், பெரிய ஐடி கம்பெனி ஆரம்பிக்கலாம், பெரிய தொழிற்சாலை தொடங்கலாம். எல்லாருக்குமே திருமண யோகம், திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் சிறந்த திருமண யோகம், நிச்சயமா சுப காரியங்கள் போல சிறப்பா நடக்க போகுது. எல்லாத்தையும் சிறப்பா பார்க்க போறோம், எல்லா ராசிக்கும். அதே நேரம் இது பொது பலன், இது ஒரு பொது பலன். இப்ப கடகராசி விஜய் எடுத்துக்க. கடகராசி வந்து விஜய் ஒரு அரசியல் மிகப்பெரிய சாதனை, அரசியல் களம் இறங்கி விட்டாரு, வெற்றி அடைய போறாரு, அரசியல் களத்துல இறங்கிட்டாரு, சினிமாவில் பெரிய சாதனை பண்ணிட்ட, உலக சாதனை பண்ணிட்டாரு, சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு. இப்ப அரசியல் களத்துல இறங்கி மிகப்பெரிய வெற்றி அடைய போறாரு. அப்ப எல்லாருமே கடகராசிக்காரவங்க பூரா இந்த சினிமாவில் சாதிக்க முடியும், அரசியல் களத்துல வெற்றி அடைய முடியுமா? அப்ப உங்களுக்குன்னு ஒரு விதி எழுதியிருப்பாரு ஆண்டவன். அதுக்காகத்தான் முன் உதாரணமா சொன்னேன். அப்ப உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இப்ப எல்லாருக்குமே சிறப்பான பலன்களை சூப்பரா பிரமாதமா பார்க்க போறோம். இதுல சந்தேகம், உங்க பலனை பார்க்கணும்னா, உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. சரிங்க? ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை, ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஸ்ரீ பராபவ ஆண்டு ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபராசிக்கு இது சரித்திர சகாப்தம், ஒரு சாதனை படைக்கும், சகல யோகங்களும் பெறும். இன்றைக்கு நம்பர் 1 ரிஷபம். அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஷபத்திற்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, அதே நேரம் கடந்த காலங்கள் மிகப்பெரிய தோல்வி, மிக மோசம். ஆனா தற்போது ஏற்படுகின்ற இந்த பராபவ ஆண்டில் ரிஷபத்திற்கு மிகப்பெரிய யோகம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பராபவ ஆண்டு வந்து ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறது முதல்ல.
அப்ப ரிஷப லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம், மிகப்பெரிய அரசியல் வெற்றி, அரசாங்க வெற்றி, எந்த துறை இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி அடைந்து பல செல்வங்களையும் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் சொத்து சுகங்களை பெறக்கூடிய ஒரு இடம் தான் 11ஆம் இடம் சனி பகவான் இருக்கக்கூடியது. அப்ப அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரிஷபத்திற்கு இரண்டாம் அதிபதி தனஸ்தானம். அந்த இரண்டாம் அதிபதி 11ஆம் அதிபதியோட சேரும் பொழுது ஆச்சரியப்படக்கூடிய செல்வம், 2-11 சேர்க்கை. அதை விட இன்னொரு விஷயம் இருக்கு. இரண்டாம் அதிபதி 11ஆம் இடத்திலிருந்து 11ஆம் அதிபதி இரண்டாம் இடத்துல பரிவர்த்தனை யோகம். அதை விட அற்புதம், ஆச்சரியம். அதாவது ஒரு மதிப்பு மரியாதை, ஒரு பதவி வருதுன்னா அந்த பதவி இவங்க தேடி போக வேணாம், தன்னை போல வரும். பேர் புகழ் தன்னை போல கிடைக்கும். வருமானம் அப்படியே அள்ளி கொட்டும். பதவி வீடு தேடி வரும், புகழ் வீடு தேடி வரும். மிகப்பெரிய செல்வ யோகம். ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோகம், ஒரு சகாப்தம், சரித்திர சகாப்தம் படைப்பது இந்த ரிஷபராசி. ரிஷபராசிக்கு இது ஒரு ஜாக்பாட் யோகம் என்று சொல்லலாம். அதுக்கு சும்மா சொல்லல, நல்லா கவனிங்க. 2-11ஆம் அதிபதி ஒண்ணுக்கொண்ணு இணையும் போது, ஒரு இணைவு ஏற்படும் போது சரித்திர, அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் மிகப்பெரிய செல்வ யோகம். யாருமே இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியாத அளவுக்கு சம்பாதிப்பாங்க. சாதாரண சம்பாத்தியம் கிடையாது. பணம் எப்படி வரப்போகுது? அதே நேரத்தில் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் வீடு வாசல் சொத்து நல்ல பதவி, அரசாங்கம் என்றாலும் சரி அரசியல் என்றாலும் சரி, அப்படி ஒரு சிறந்த யோகங்கள் ஏற்படும், நல்ல பதவி யோகம் ஏற்படும். சரி, அடுத்ததாக ரிஷபத்திற்கு 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அரசு கிரகம். 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கும். 12ஆம் இடம் பெரும் அதாவது பெரும் பதவி அப்படின்னு சொல்லக்கூடியது. 12ஆம் இடம் மறந்தாதீங்க. 12ஆம் இடத்து விரேசம் நினைக்காதீங்க. பெரும் பதவி இருக்கிறதுலே 12ஆம் இடம் கடைசி கட்ட, பெரிய கட்டம், 12ஆம் கட்டம். அதுக்கு பெரும் பதவி என்று சொல்லக்கூடியது. இப்ப உதாரணத்துக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஆகிறார். 12ஆம் இடத்துல வலிமையான கிரகம் இருந்தா ஹைகோர்ட் நீதிபதி, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி பதவி, இந்த மாதிரி பதவி அடையக்கூடியவர்களும் 12ஆம் இடத்துல வலிமையாக இருந்தால் தான் அந்த மாதிரி பதவி கிடைக்கும். நாடாளக்கூடிய ஜனாதிபதி பதவி, அது மாதிரி ஹைகோர்ட் நீதிபதி, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, தலைமை நீதிபதி, ஜெனரல் மேனேஜர், இந்த மாதிரி பதவியெல்லாம் 12ஆம் இடத்துல போய் வலிமையான கிரகங்கள் தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட யோக ரிஷபராசிக்கு இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ரிஷபராசிக்காரவங்க ஒரு வழக்கறிஞராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உயர்ந்த ஒரு நீதிபதி போஸ்ட் கிடைக்கும். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இருப்பாங்க, நீதிபதி, உயர்ந்த நீதிபதி போஸ்ட் கிடைக்கும். புரிஞ்சுட்டீங்களா? இந்த மாதிரி அரசியல் இருந்தால் மிகப்பெரிய அரசியல் தலைவர் போஸ்ட் கிடைக்கும். அமைச்சர் போன்ற பதவி, நாடாளக்கூடிய தகுதி, இதெல்லாம் அற்புதமான அமையக்கூடிய ஒரு சிறந்த யோகம் என்று சொல்லலாம். அதான் இது ஒரு ஜாக்பாட் யோகம். ஜாக்பாட் யோகம் என்றால் ரிஷபராசிக்கு தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பரிவர்த்தனை யோகத்தில் குரு 2ஆம் இடத்துல இருந்து அந்த 2ஆம் அதிபதி போய் 11ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகம் இருக்கு. அதை அப்போதே சொல்லிட்டு, புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து உங்களுக்கு 6ஆம் அதிபதி போய் 12ஆம் இடத்துல விபரீத ராஜ யோகம். 6ஆம் அதிபதி லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதி சுக்கிரன், விபரீத ராஜயோகம் சூரியனுடன் சேர்ந்துறார். ஏற்கனவே சூரியன் உச்சம், உலக புகழ், உலக சாதனை, சொத்து சுகங்கள், வாகன யோகங்கள், கனவெல்லாம் நனவாகக்கூடியங்கள். அதாவது சூரியன் ஒரு மனுஷனை அப்படி ரொம்ப ஷார்ட்டா, ரொம்ப கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு அவர் ஒரு வேலையை செஞ்சு முடிச்சாலும் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடியது ஸ்மார்ட்டா. அதாவது ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு முன்னேறான அதுக்கு சனி பகவான் காரணம். ரொம்ப திறமையா ஸ்மார்ட்டா ஒரு மனுஷன் வெற்றி அடையாருன்னா அதுக்கு சூரியன் காரணம். அப்படிப்பட்ட சூரியன் யாருக்கு இருக்கு? கடகராசிக்கு ரிஷபராசிக்கு இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? வெற்றி நிச்சயம், சூப்பர், பிரமாதம், அதுல எந்த மாற்று கருத்தே இல்லை. ரிஷபராசி இது ஒரு சகாப்தம், இது ஒரு பொற்காலம். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. வெற்றிக்கு மேல் வெற்றி அடையக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள்.
மேலும் சந்தேகம் இருந்தால் திரும்ப சொல்றேன், ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உங்கள் வெற்றியை சரியாக தெரிந்து கொள்ள கீழே நம்பரை நோட் பண்ணிக்கலாம். ஒரு ஜோசியர் சொன்ன பலன் நடக்கிறேன்னா ஒன்று உங்க ஜாதகம் தப்பாருங்க, இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பாருன்னு. இதுதான் உண்மை, இதுதான் காரணம். இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஆக உங்கள் வெற்றியை சரியாக தெரிந்து கொள்ள கீழே ஒரு நம்பரை நோட் பண்ணிக்கலாம், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம்.